அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் நலமாக இருப்பது நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இது ஒரு டே அண்ட் மை வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது இந்த வீடியோ எடுத்து எப்படியும் 2 வீக் மட்டும் ஆயிட்டுது. ஒரு டியூஸ்டேயான லன்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒரு கறி ரெசிபி இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்படியே காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பிளான்ட்டுகளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற இருந்துச்சு. தண்ணிண்டா பெருசாக இல்லை, ஒரு பொட்டில் எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போல் தெளிச்சு நின்றா இது வீட்டுக்குள்ளே வச்சதால் அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சூரிய ஒளி படுற டைம் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டா சரி. லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தா வெள்ளரிக்காய் கறி, அதோட சால மீன் கறியான, அடுத்து சால மீன் பொரிச்சது தான், அதோட ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கு லஞ்சுக்கு. இந்த வெள்ளரிக்கறி எப்படி ஆக்குன்னு பார்ப்போம். வெள்ளரிக்கறியை நீங்கள் ஒரு முறை சரி இப்படி ஆக்கி பாருங்கள், திரும்ப திரும்ப அதே மாதிரி நீங்கள் ஆக்கியிருப்பீங்க. இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வெள்ளரிக்கறி ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளரிக்கறி ஒவ்வொரு மெத்தடில் ஆக்குவீங்க. வாங்க இப்படின்னு பார்ப்போம். வெள்ளரிக்காய் நீங்கள் இப்படி நல்லா பச்சை மிளகாய்க்கு நல்லா பழுத்தது மிளகாய்க்கு இப்படி அரைப்பழுப்பு உள்ள வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் அதை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கணும். மேல் பகுதிகளில் கழுவின அப்புறம் அது காம்பு பகுதியை நல்லா இப்படி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்த பிறகு அந்த காம்பாலே நீங்கள் அதை கொஞ்சம் இப்படி செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போகும். முடியுமான அளவு நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த பால் தன்மையெல்லாம் இப்போ எடுத்த போகிற இதை ரெண்டாக எப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணின போகிற அது உள்ள சீடெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து தான் கட் பண்ணிக்கணும். இதை தோல் ஒன்றும் நீக்க தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி பிகினர்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்களுக்கு இது எப்படி வெள்ளரிக்காய் கட் பண்ணாது ஒன்றும் தெரியும், ஆனால் தெரிஞ்சவங்களுக்கும் இது தெரியும். என்ன வெள்ளரிக்கறி எல்லாருக்கும் ஆக்கும் தெரியும், வெட்டவும் தெரியும். இப்போ இதெல்லாம் நல்லா எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதே எப்படி கீரல் போட்டுக்கணும் முழு பகுதிக்கு. அப்போ தான் அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் நல்லா பிடிச்சி இறங்கி வேகும். நல்லா இந்த கறியை இன்றைய நாளைக்கு ஆக்கி வச்சு அடுத்த நாளைக்கு எடுத்து சோத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு புளியெல்லாம் பிடிச்சி நல்ல ஒரு கறி மாதிரி இருக்கும். இப்போ வரப்போகிற நோம்புக்கும் இன்னும் இப்படி கறிகள் உங்களுக்கு ஆக்கி வச்சுக்கலாம். இதோட இப்படி கறி, பொலசிக்க கறி, எண்ணப்படிகள் எல்லாம் இப்போ எல்லாம் சின்ன சின்ன துண்டை எப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணின போகிற இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்து அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதுக்கு மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த வறுத்து இந்த மசாலாக்கள் போட்டு செஞ்சால் இந்த கறி அப்படி மணமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் தேங்காய் பால் நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1ஆம் பால் வேறையா 2ஆம் பால் வேறையா. இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாம் போட்டப்போ இதை அப்படி நல்லா வறுத்துடணும். தீஞ்சிராமைக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து இன்னும் இந்த கலர் வரைச்சாலும் இதை அப்படியே இறக்கிடுங்க. இறக்கி எடுத்த போகிற அதே சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் ஒரு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி, டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வரச்சல அதோட கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரச்சல வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு நட்டி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்சு வரச்சல அதோட பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அப்படி பூண்டும் நல்லா பொரிஞ்சு வரச்சல அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம்டா ஒரு வெங்காயம், பெரியதுண்டா ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பொருள் அதை நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வரச்சல இதோட கருவேப்பிலை, ரொம்ப, பச்சை மிளகாய், பெரிய மிளகாய், தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்துனா போதும். சேர்த்து இதை நல்லா வதங்க விடணும். இது நல்லா வதங்கி வரச்சல இதோட நாங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்துடணும். சேர்த்து அதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வறுத்து வச்சு இந்த மசாலா பவுடர் அதையும் இதோட சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்த பிறகு இதுக்கு நான் புளிக்காக இந்த கொடம்புளி கொரக்கான்னு சொல்லுவோம், அதுதான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு கொரக்காய் இல்லைண்டா புளியங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொரக்காய் போட்டு செஞ்சால் தான் இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் இதோடய சேர்த்துட வேண்டியது. சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துடணும். மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்ட போகிறோம். இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் தண்ணிப்பால் இல்லைண்டா 2ஆம் பால் சேர்த்துக்கலாம். நான் 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்த்து தான் இதோட சேர்த்துனேன். ஏன்னா இந்த துண்டெல்லாம் நல்லா வெந்து வரணும். இதெல்லாம் கலந்துவிட்டு அப்படியே வேக வச்சுட வேண்டியதை மூடி போட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வெந்து வரும். இது வேகும் வரைக்கும் அப்போ மீன் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த சாலை மீன் தான், அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த கறியை இப்போ செஞ்சு அடுத்த நாளைக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும்.
சால மீன் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எங்களோட வெள்ளரிக்காய் கறி நல்லா வற்றி வந்துட்டுது. இப்போ இதுக்கு நான் கட்டிப்பால் சேர்த்துக்க போகிறேன். கட்டிப்பால் சேர்த்து வற்ற வச்சு மடிக்கலாம், இல்லாட்டி கட்டிப்பால் ஊற்றின பிறகு கொதிக்க வச்சும் இந்த கறி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா வற்ற வச்சு தான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து மீன் கறியும் நல்லா வந்து நின்றுச்சு. எங்களோட வெள்ளரிக்கறி வந்து நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ பார்க்க சொல்லி அவங்களுக்கு விளங்கும் எப்படின்ட்டு நல்லா அரைச்சி கறி போல் இருந்த வெள்ளரிக்காய் கறி. இப்போ வரப்போகிற நோம்புக்கு உங்களுக்கு இது போல் புளிக்கறி 2 நாளைக்கு ஆக்கி உங்களுக்கு சஹர் டைமுக்கும் எடுத்து கேளும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாக்கள் எல்லாம் நீங்கள் வறுத்து போட்டு இந்த வெள்ளரிக்காய் புளிச்சி கறி ஆக்கி பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா வரும். அண்டு லஞ்சுக்கு வந்து வெள்ளரிக்கறி அதோட சால மீன் கறி ஆக்கினது, அடுத்து சால மீன் பொரித்தது, அதோட ஒயிட் ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.